அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கேடு விளைவிக்கும் வியாபாரங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையான நம்பிக்கையான வியாபாரி, அல்லாஹுடைய தூதர்கள், உண்மையாளர்கள், வீர தியாகிகளோடு சொர்க்கத்தில் இருப்பார். இந்த செய்தி அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு திருமிதி என்ற நூலிலே 1209 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதவரை குர்ஆனிலே கேடு விளைவிக்கும் வியாபாரங்கள் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அளவில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகும். கேடுதான். அவர்கள் மனிதர்களிடம் அளந்து வாங்கினால் நிறைய அளந்து கொள்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்திலே அளந்து வாங்குகின்ற போது நிறைய அளந்து கொள்கின்றனர். மற்றவர்களுக்கு அவர்கள் அளந்து கொடுத்தாலும் அல்லது நிறுத்து கொடுத்தாலும் குறைத்து அவர்களை நஷ்டப்படுத்தி விடுகின்றனர். மகத்தான ஒரு நாளில் நிச்சயமாக அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் நம்பவில்லையா? மகத்தான ஒரு நாளில் நிச்சயமாக அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை, விசாரணைக்காக வேண்டி அவர்கள் நிறுத்தப்படுவார்களே, அதையும் அவர்கள் நம்பவில்லையா என்று கேட்கின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 83 சூரத்துல் முத்தஃபிஃபீன் வசனம் 4, 5 மற்றும் 6 தெளிவுபடுத்துகிறான். வேதமறை குர்ஆன் இந்த தண்டனையை யாருக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், யார் அளந்து கொடுக்கும் பொழுது, நிறுத்து கொடுக்கும் பொழுது குறைவாக செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட தண்டனை உண்டு என்று குறிப்பிடுகிறது. நீங்கள் அளந்தால் முழுமையாக அளங்கள், நிறுத்தால் சரியான எடையை கொண்டு நிறுங்கள். இது உங்களுக்கு மிக நன்மையானது, மிக்க அழகான பலனையும் பெற்றுத்தரும். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 சூரத்து பனி இஸ்ராயில் வசனம் 35 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முறையற்ற ரீதியிலே அளந்து கொடுத்தால், நிறுத்து கொடுத்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். அதே வேளையிலே நீங்கள் சரியாக நீதமாக நிறுத்து கொடுத்தால், அளந்து கொடுத்தால் அது உங்களுக்கு அழகான நற்பலனை பெற்றுக் கொடுக்கும் என்று வேதமறை குர்ஆன் நமக்கு வழிகாட்டி தருகிறது. வணக்க வழிபாடுகள் தொடர்பான வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சருகுதல் என்பது அவனோடும் அவனை படைத்த இரட்சகனோடும் தொடர்புடையதாகும். அதில் ஏற்படுகின்ற எந்தவித பிழைகளுக்கும் அவனுடைய இரட்சகன் அவனை மன்னிக்கலாம் அல்லது அவனை தண்டிக்கலாம். அதேபோன்று வாழ்க்கையில் ஒரு மனிதன் அவன் வாழும் சமூகத்துடனும் தொடர்புடையவனாக இருக்கிறான். இதில் சருகுதல் ஏற்படாமல் கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் இந்த உலகிலும் நாளை மறு உலகிலும் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்பதை இஸ்லாம் தெளிவான முறையிலே வழிகாட்டி தருகிறது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இது குறித்து உண்டான சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. உழைப்புக்கான வழிகள் பல இருக்கின்றன. அவைகளில் இஸ்லாம் வியாபாரத்திற்கென்று ஒரு தனி இடத்தை வழங்கி மகத்தான சலுகையையும் சட்டங்களையும் கொண்ட தனி துறையாக வியாபாரத்தை இஸ்லாம் அலங்கரித்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட வியாபார நடைமுறைகளில் சரியாக நடக்கின்ற போது நமக்கு நன்மை கிடைக்கும், அதிலே தவறிழைக்கப்படுகின்ற போது நமக்கு கேடு விளையும் என்று
இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முறையாக வியாபாரம் செய்கின்ற நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.